பாலா, நந்தகுமார் சொன்னார், கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு இதிலெல்லாம் முரண்பாடுகள் வரும், அதனால திமுக கூட்டணி பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. முதலமைச்சர் நேற்றுக்கு பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, கூட்டணி உடைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய கனவெல்லாம் பலிக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாரை முதலமைச்சர் காயம் பண்றாரு? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நான் என் தலைவர் ஏன் வந்து நம்பிக்கையோட 200 வெல்வம் வரலாறு படைப்போம்ன்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கங்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து சாரோட அதுக்கு பதில் வரேன். ஏன்னா அதோட கண்டினியூட்டியாக அது வந்து வரும். ஏன் வந்து எங்கள் தலைவர் வந்து இதை ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்கன்னா, 2024 தேர்தலையும் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அதை சொல்லியிருந்தாங்க. ராமசுப்ரமணியன் சார் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன் வந்து அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஆட்சியின் செயல்பாடு வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பாருங்களேன். தேர்தலில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து, அது உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண்ணு, நான் முதல்வன்னு, ஒவ்வொரு திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஒரு குடும்ப தலைவராக ஒரு எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனால தான் எங்கள் தலைவர் மேலே வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை தான் மொதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த 7-8 ஆண்டுகளாக இந்த கூட்டணியை வந்து வலுவாக எங்கள் தலைவர் வந்து கட்டமைத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாலா, நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2006 2011 வரைக்கும் எல்லா வீடுகளுக்கும் வண்ண தொலைக்காட்சி, அரிசி 2 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஆட்சி முடியும் போது 20 கிலோ அரிசி 1 ரூபாய் அப்படிங்கிற திட்டத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க. அப்படிங்கிற அந்த நேரத்தில் கூட எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்துல கூட திமுகவில் வர முடியல. அதே போன்று தானே அப்போ என்ன மோசமாக நடந்துச்சு ஆட்சி? இல்லை நீங்கள் அதாவது அப்போ இருந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம இப்போ விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னு கேட்டால் அப்போ சிஏஜின்ற ஒரு விஷயமோ அல்லது இந்த அவர் அண்ணா ஹசாரே என்ற ஒரு பாஜக உருவாக்குன ஆர்எஸ்எஸோட இதை வந்து நம்ம இப்போ அதை விவாதிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன் வந்து நான் இப்போ இருக்கிற சூழலுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கூட்டணி சார் அவங்களும் சொல்கிறாங்க, கூட்டணியில் வந்து பார்த்தோன்னா விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. எங்கள் தலைவர் வந்து நேற்று பிறந்த நாளுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் மிகவும் தீவிரமாக அது வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த கூட்டணியில எந்த ஒரு சலசலப்போ எதுவுமே இருக்காது. உதவி தொகையும் இலவச பேருந்துகளும் உங்களுக்கு வாக்குகளா மாறும் நிச்சயமா நினைக்கிறீங்க? நிச்சயமா வந்து திட்டங்கள் மாறும். இன்னொன்று, கூட்டணி ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றேன்னா, இந்த கூட்டணி எப்படி உருவாக்குனாங்க, இந்த கூட்டணி எந்த காரணத்திற்காக 2017-18 வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டோட உரிமைகளை எல்லாத்தையும் வந்து பறிச்சுட்டு நசுக்கிட்டு இருக்கிற சூழல்ல தான் இந்த கூட்டணியை வந்து எங்க தலைவர் உருவாக்குனார். எங்க தலைவர் வந்து தேர்தலுக்காக உருவாக்குன கூட்டணி இல்ல. மறைமுகமா திமுகவுடைய பெண்கள் வாக்குகளை மாற்றுறதுக்காக சில விஷயங்களை பண்றாங்க. அதுல பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் அது மிகப்பெரிய யார் அந்த சார் இதெல்லாம் கொண்டு போனாங்க. இதெல்லாம் பெண்களுடைய வாக்குகளை மாற்றுறதுக்கு தானே. இல்ல நிச்சயமா வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு தலைவர் மேல நம்பகத்தன்மை இருக்கணும். நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படுன்ற விஷயத்தில் எங்கள் தலைவர் மேலே ஏன் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லணும்னா, மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு திணிக்கும் போது நாங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் உறுதியாக இருக்கார். என்ன சொல்கிறாரு, எந்த வகையிலும் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் வந்து செயல்படுத்துவோம், மும்மொழி கொள்கைக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது. ஒன்றிய பாஜக அரசு கல்விக்கான நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வரி வசூல் செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஒரு தடவை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டேன். நான் பேசவா இல்லை நீங்களே பேசுறீங்களா? பேசுங்க சரிங்களா? அந்த மாதிரி வந்து கேட்டார். அப்போ இது வந்து நீங்க கடந்த காலத்துல யோசிக்கணும், மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை என்ற ஒரு விஷயம், அதுல வந்து தமிழ்நாட்டுக்கான தொகுதி குறைக்க போறாங்க அப்படின்னும் போது எங்க தலைவர் என்ன கேட்கிறாங்க, நரேந்திர மோடி அவர்கள் எழுத்து மூலமா வாக்குறுதி கொடுக்கணும், அப்படி ரிட்டன் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படும் போது எங்க தலைவர் வந்து எந்த அளவுக்கு நின்று அதுல உறுதியா வந்து நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல ஆனா நந்தகுமார் சொல்றது மாதிரி கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு இடங்கள் நிறைய வேணும் அப்படின்னு கேட்கிற போது அது ஒரு பிரச்சனையா தானே உருவாகும் பிரதர். அதாவது நீங்க ஒரு விஷயம், ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, நீங்க அதுல வந்து விரிசல் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறீங்க. அதாவது அவர் எதிர்பார்க்கிறாரா இல்ல நீங்க எதிர்பார்க்கிறீங்களான்னு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகங்கிற கட்சி எப்படி இருக்கு? ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியா இருக்காரு, சசிகலா ஒரு அணி, டிடிவி தினகரன் ஒரு அணி, செங்கோட்டையன் வந்து ஒரு பிரிவுல வந்து இருக்கிறார். இப்ப சொல்றாரு கூட்டணி பிரிவுன்னு சொல்றாரு இல்லையா, அப்படி பல பேர் நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது யாரு சொல்றாரு? அதத்தான் இப்ப நீங்க நினைக்கிறீங்க.
ஒரு நெறியாளரா நீங்க வந்து இப்ப நான் எதிர்பார்க்கிறீங்க. அவர் இப்ப நான் நீங்க சிஎம் சொன்னதுதான் நான் சொல்றேன். இல்ல பிரதர், இப்ப நான் பேசையில நீங்க எத்தனை தடவை இடையூறு பண்ணிருக்கீங்கன்றத போட்டு பாருங்க. அவங்க பேசையில நீங்க எப்படி கேட்டுட்டு இருந்தீங்கன்றதையும் பாருங்க. சரி, சரிங்களா? எல்லாருக்குமான நான் கேள்விகள் கண்டினியூ பண்றேன். எடப்பாடி பழனிசாமி மேல ஏன் நம்பகத்தன்மை கிடையாதுன்னா, இப்ப நான் இப்ப சொன்னேன்ல, மும்மொழி கொள்கை விஷயமோ டீலிமிட்டேஷன் விஷயமோ கல்விக்கான நிதி கொடுக்காதது, இந்த விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போது அதை வந்து ஆதரிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. பொருளாதார இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி சார்ந்த சமூகம், ஓபிஎஸ் சார்ந்த சமூகத்துக்கு எதிராக வந்து நரேந்திர மோடி வந்து பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்ப அதையும் ஆதரிச்சார். இது எல்லாத்தையும் தாண்டி நரேந்திர மோடி வந்து, அதாவது ஆளுநர் இருக்கார் பாருங்க, அன்னைக்கு பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு ஆளுநர், அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆய்வு மேற்கொள்ள போறேன்னு ஒரு மாநில அரசை மீறி போனார். அந்த இடத்துல எங்க தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆய்வை வந்து நிறுத்தணும், ஏன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு எங்க தலைவர் என்ன செஞ்சாங்க, தந்தை பெரியார் பேரையும் அம்பேத்கர் பேரையும் திராவிட மாடல் அரசு பேரையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது அந்த ஆளுநரை சட்டமன்றத்தை விட்டே ஓட விட்டாரு. சரிங்களா? அப்ப ஒரு தலைவன் மீது நம்பிக்கை மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையவே கிடையாது. எங்க தலைவருக்கு வந்து ஓட விட்டாரா அவர் புறக்கணிச்சாரான்னு இருக்குல்ல. யாரு? இல்ல அது வந்து மக்களுக்கே தெரியும். அதாவது அவர் வந்து போனாரா ஓடினாரா புறக்கணிச்சாராங்கிறது மக்களுக்கு தெரியும். அது நாம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப இல்லை. இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல. கூட்டணிகளால சீட் பார்கென்னால எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமா எந்த ஒரு பிரச்சனை வந்து சீட்டு விஷயத்துல எல்லாம் வந்து வரவே. ஏங்க இன்னொன்னு, எங்க தலைவர் வந்து 50 ஆண்டு கால அரசியல் ராமசுப்ரமணியன் இல்ல 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவர். நீங்க உள்வாங்கி இல்ல 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவர். நீங்க சாதாரணமா எஸ்டிமேட் போட்றாதீங்க அப்படின்னு ராமசுப்ரமணியம் ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படி இல்ல, அது ராமசுப்ரமணியன் சாரோட ஒப்பீனியனா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க வந்து எங்க தலைவர் மேல எங்களுக்கு, அதாவது எங்களுடைய கூட்டணி மேல இருக்க நம்பிக்கை. நேத்து கூட்டணி தலைவர்கள் எல்லாம் பேசுற நீங்க பாத்தீங்கல்ல, அதுல யாராவது வந்து ஒரு அதிருப்தியாவோ அல்லது சூசகமாவோ ஏதாச்சும் பேசுனாங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டோ போடல, செங்கோட்டையன் போட்டோ போடல அப்படிங்கிறாங்க. பவானி சாகர்ல ஒரு எம்எல்ஏ வந்து அதிமுகவை சேர்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து திமுகவுக்கு தான் பெண்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கு, இளைஞருடைய ஆதரவு அதிகமா இருக்குன்னு சொல்றாப்ல. திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து விரக்தியில இருக்காருன்னு பேசுறாரு. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து திமுக வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுவும் தொடர்ந்து 2019 இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன தொடர் வெற்றியில வந்து எங்க தலைவர் வந்து பெற்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்து வேணாம்.